Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குதா? ஸோ நீங்கள் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆப் ஐக்கனை கிளிக் பண்ணாலுமே வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள சேர்க்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல தான் காட்டும். ஸோ எந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இப்போ நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் காட்டும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்து டிலீட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா வந்து எல்லா டேட்டாவுமே கிளியர் ஆகி அந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளணும். சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருந்தாலும் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுறதன் மூலமாக வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்டெப்புமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் ஒரு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறதுனால கூட வந்து இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலையும் ஏதாவது இஷ்யூனால வந்து ஆப்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணுறப்போ ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்குமான சான்ஸ் இருக்குது. அதனால் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.